இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அம்மா மேலேயும் உன் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. யாரை நம்ப கூடாதோ அவங்கள நம்பின, யாரை நம்பணுமோ அவங்கள நம்பல. கண்ணால பாக்குற எதையும் வச்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிற பாடத்தை நான் இப்ப கத்துக்கிட்டேன் ராஜா. நான் இப்ப எடுத்த முடிவு பத்தியே கன்ஃபியூஷன். போலாமா வேணாமாங்கிற குழப்பம் வந்திருக்கு. நேத்து நைட்டு கூட இந்த குழப்பத்துலதான் மொட்டை மாடியில யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில வரப்போவும் கார்லயும் ஏன் இங்க வந்தும் இதே குழப்பத்துலதான் இருந்தேன். என்னால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல ராஜா. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற இந்த மன நிலைமையில அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்கன்னு எல்லாரையும் விட்டுட்டு போகவும் மனசு கஷ்டமா இருக்கு. வெளிநாட்டுல தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு என் ஃப்ரெண்டு சோனா சொல்லிட்டு போனா. அத கேட்டதும் இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல. நீயே சொல்லு, நான் வெளிநாட்டுக்கு போறதா வேண்டாமா? இத நான் ஏன் கேக்குறேன்னா, நீதான் எந்த நேரத்திலையும் உணர்ச்சி வசப்படாம முடிவெடுப்ப. நீ எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும், அதான் கேக்குறேன். ஏன் சிரிக்கிற? இல்ல, எப்பவும் முடிவுங்களை நீ தான் எடுக்கணும், சுதந்திரமா இருக்கணும் நீ தான் அடிக்கடி சொல்லுவ. இப்போ உனக்கு குழப்பம் வந்திருக்கு. அந்த குழப்பத்திலிருந்து நீ அதான் வெளியே வரணும். நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. உன்னோட முடிவை நான் எடுத்தேன்னா அது கண்டிப்பா தப்பா தான் போய் முடியும். சரியோ தப்போ இந்த விஷயத்துல நீயே முடிவெடு. உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீ போ, போக வேணாம்னு தோணுச்சுன்னா இங்கே இருந்துரு. ஆனா அது உன்னோட முடிவா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட முடிவு கேட்டு பழகிட்டா அப்புறம் சொந்தமா முடிவு எடுக்கிறது கான்ஃபிடென்ஸே இல்லாம போயிடும். நிறைய பேர் இங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல நீயும் ஒருத்தி ஆயிடாத. ஆஸ்திரேலியாவுக்கு போலான்னு முடிவு எடுத்தது நீ தான். இப்போ அங்க போலாமா வேணாமான்ற முடிவை நீ தான் எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு.